உங்களை அறியாமல் உங்கள் பொய் வந்துட்டு இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் அந்த பொய் இருக்குன்னா தயவு செஞ்சு நீங்கள் பரலோகம் போக முடியாது. பாருங்கள், இரண்டாம் மரணமாகி அக்கினி கடல் கந்தகமும் நெருப்பு இருக்கான். கந்தகம் இருக்குது, அக்கினி இருக்குது, எரிக்கடலில் பங்கடைவாங்க. இவங்கெல்லாம் பங்கடைவாங்க. இன்னைக்கு நீங்களே எங்கே பங்கடைய போறீங்க? இந்த வசனத்தில் பிரசங்கம் பண்ணுறனே, இந்த வசனத்தில் உங்கள் வாழ்க்கை எங்கே இருக்குன்னு பாருங்க. விபச்சார பாவத்தில் இருக்கிறீங்களா? தயவு செஞ்சு மனம் திரும்புங்க, பரலோகம் போக முடியாது. ரெண்டாவது, பொய் பேசிட்டு இருக்கிறீங்களா? பரலோகம் போக முடியாது. பிலிசுனி பண்ணுறீங்களா? ரெண்டகம் பண்ணுறீங்களா? மற்ற குடும்பத்தை போய் கெடுக்கிறீங்களா? நீங்கள் பரலோகம் போக முடியாது. அருவருப்பான பாவங்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கீங்களா? யாருன்னு சொன்னாலும் குடிப்பேன், வெறிப்பேன், நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்றீங்களா? உங்களுக்கு பரலோகம் இல்லவே இல்லை. மற்றவங்க குடியை கெடுக்கிறீங்களா? தயவு செஞ்சு நீங்கள் பரலோகம் போகவே முடியாது. இந்த மரிச்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்குங்க. இந்த பூமியில வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, மரித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது. பரலோகம், ஒன்று நரகம். அதுலதான் தேவன் நியாயம் இருக்க போறாரு. நீங்க எங்க போறீங்க? ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க மரிச்சு எங்க போவீங்க? இதுல நீங்க எங்க இருக்கிறீங்க? விபச்சாரக்காரர்கள், பொய்யரும், இரண்டாம் மரணமாகிய அக்கினியிலே பங்கடைவர வசனம் சொல்லுது. அதனால உங்க ஆத்மாவை வீண் பண்ணிடாதீங்க. கடைசி நாட்களா இருக்குது. ஏசு சீக்கிரம் வரப்போகிறாரு. அவர் ரட்சகர் வரப்போகிறாரு. விபச்சார பாவத்துல கை மேயப்பட்ட ஸ்திரீ மன்னிச்சாரு. ஆனா அது பரலோகத்தில் விபச்சாரத்தோடு பாவத்தோடு ஒரு மனுஷனை கொண்டு போக மாட்டார். பரிசுத்தம் உள்ளவர். அவர் யாருங்க? பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்தம் சொல்லுது. பரிசுத்தம் இல்லாதபடி அவர் தரிசிக்க விட முடியாது, பக்கத்தில் போக முடியாது. அப்ப அவர் பக்கத்திலே போக முடியாத போது அந்த பரலோகத்தில் தேவன் வாசம் பண்ணுகிற இடத்துக்குள்ள போகணும்னா சும்மா போக முடியாது. பரிசுத்தம் உள்ள ஜீவி இருந்தால் பரலோகம் போக முடியும். இப்போ என்னோடு கூட ஜெபம் பண்ணுங்க. இப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுக்கு இருக்குன்னா, ஆண் புணர்ச்சிக்காரங்க, பெண் புணர்ச்சிக்காரங்க, சுய என்பக்காரங்க, உங்களால் எல்லாம் விட முடியல, இந்த பாவத்தோடு இருக்கிறேன், தயவு செஞ்சு மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே பாவத்தை மன்னின்னு பாவத்தில் வெளிவாங்க, உபகாசம் பண்ணுங்க. எத்தனையோ கிறிஸ்து பிள்ளைகள சுய என்பு பாவம் இருக்குது. எத்தனையோ கிறிஸ்துவர்களுக்குள்ள செக்ஸ் இல்லையா, தவறான அருவருப்பான, தேவனுக்கு பிடிக்காத அருவருப்பான பாவம் இருக்குது. கள்ள தொடர்புகள் இருக்குது, அசுத்தங்கள் இருக்குது, அருவருப்பு இருக்குது. தயவு செய்து மனம் திரும்புங்க. இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறாரு. இந்த இரண்டாம் வருகையில நீங்க போக முடியாதபடி நரகத்துக்கு போயிருவீங்க. உங்க ஆத்மா நரகத்துக்கு போயிரும். தயவு செஞ்சு சொல்றேன், உன் ஆத்மா நரகத்துக்குள்ள அழிந்து போக முடியும் இருக்குது. அதனால கடைசி நாள் இருக்கபடினால ஏசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போறாரு. உன் ஆத்மா காவல் போடு. சரீரத்துல சின்ன காயமானா மருந்து போட்டு ஆத்திரலாம், சின்ன அடிபட்டா மாத்திக்கலாம். ஆனா பரலோகத்துக்குள்ள அப்படி போக முடியாது. பரிசுத்தம் உள்ளவன உண்மையில போக முடியும். பரலோகம் மகிமையானது, அந்த ராஜாவாசம் பண்ணுகிற இடம். அதுக்குள்ள போகணும்னா இப்படிப்பட்ட பாவங்கள் இல்லாதபடி பரிசுத்தம் உள்ள வாழ்க்கை வாழும்படியாக நீங்க ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி, பரிசுத்த நல்ல பிதாவே, செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற இந்த 6-7 காரியங்கள்ல யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மனம் திரும்ப நான் ஜெபிக்கிறேன். இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தினால விபச்சாரத்தின் பாவங்கள் விலகட்டும். அண்டர் விக்கிரகனை பாவங்கள் மாறட்டும். பிலிசுனிகள் மனம் திரும்பட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால பொய்யர்கள் அனைவரும் மனம் திரும்பட்டும். ஆண்டவரே அப்பா, நம்முடைய கிருபை உள்ள கரம், அதிசயம் உள்ள கரம் வெளிப்பட வார்த்தையின் ஜெபிக்கிற மனம் திருப்பதற்கு ஏற்ற ஒரு கனிதருகிற வாழ்க்கை உண்டாகட்டும். அடிக்கடி விழுந்து போகிற தன்மைகள் மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற ஆண்டவரே.